நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு ஆவரேஜான ஒரு தமிழ் குடும்பம், மனைவி ஹோம் மேக்கர், கணவர் கார்ப்பரேட்ல வேலை பார்க்குறாரு, பொருளாதார ரீதியாக தங்களை சிறப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கப்பல். இவங்களுக்குள்ள அடிக்கடி என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது, அந்த பிரச்சனைகள் வருகிற போது என்ன மாதிரியான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்கிறார்கள், இது மனம் திறந்து பேசுவதற்காக 2 பேரை நான் கூப்பிட போகிறேன். மிஸ்ஸஸ் ரேணுகாம்பிகை, மிஸ்டர் சதீஷ்குமார். வாங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ரேணுகா, நீங்கள் என்ன ஹோம் மேக்கர், வீட்டு நிர்வாகம்? வீட்டு நிர்வாகம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி சொல்லுங்களேன். அம்மா மட்டும்தான், நான் ஒரே பிள்ளை. ஒரே பொண்ணு, அப்போ ரொம்ப செல்லம். ரொம்ப செல்லம், ரொம்பவும் பார்த்து வளர்த்துட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ஸ் டேஸில் ஸ்கூலுக்குன்னா அவங்களும் கூடி வந்துடுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் ஈவினிங் எனக்கு கூட்டிகிட்டே போவாங்க. அட்டில் காலேஜ் வரைக்கும் திறந்துட்டு இருந்தது. திட்டுவாங்களா? திட்டுறது இது வரைக்கும் கிடையாது. ரொம்ப செல்லமாக வளர்ந்த ஒரு பொண்ணு தான். ரொம்ப செல்லம். ஓகே. நீங்கள் எப்படி சின்ன வயசில் எப்படி கோவக்காரரா இல்லை ஜாலியான பையனா? ரொம்ப ஜாலியான பையன் தான் சார். ஓகே. எந்த ஊர் நீங்கள்? என்னோட நேட்டிவ் விழுப்புரம். படித்ததெல்லாம் கடலூர். எங்கள் பாட்டி தாத்தா கூட அவங்க கூட இருந்து படித்தது. 12th வரைக்கும் அங்கே படித்தேன். அது 12th வரைக்குமே பாட்டி தாத்தா கூட தான்? ஆமாம், நான் பிறந்த ஒரு 3 monthsலேயே அங்கே போயிட்டேன். ஓ, பாட்டி தாத்தா அரவணைப்பிலே வளர்ந்து? ஆமாம் ஆமாம். அப்பாவுக்கு என்னென்னா ரெகுலர் ட்ரான்ஸ்ஃபர் வந்தனால ஸோ எனக்கு எஜுகேஷன் டிஸ்டர்ப் ஆகுன்றதுக்காக அங்கே இனிஷியலாகவே அங்கே பண்ணிட்டாங்கண்ணே. ஸோ அம்மா அப்பாலாம் அப்பப்போ பார்த்துப்பீங்களா? இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை? ஆஸ் யூஷுவல். இப்போ ஆஃப்லி கோட்டலி ஸோ அந்த வெளியூஸில் நான் போயிட்டு பார்த்து வருவேன். ஆக்சுவலாக பாட்டி தாத்தாட்ட வளர்றது கூட ஒரு ஸ்பெஷல்ல. ஆமாம், எப்பயுமே ஒரு அன்புன்றது எப்பயுமே அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அம்மா அப்பா கூட அந்த வீட்டு வேலை பாரு அப்படி இப்படிமாங்க. பாட்டி தாத்தானா பேர் என்ன வேலை கூட சொல்ல மாட்டாங்க. ஆமாம், இன்ஃபேக்ட் அதுதான் உண்மை. வேலை கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் பேரன் அப்படின்றப்ப எங்கள் அப்பா கீழே இருந்தவங்களும் அம்மா கீழே இருந்தவங்களும் நான் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், என்னோட ஃபஸ்ட்டு பையன் நான் தான். அப்படின்றப்ப எனக்கு எப்பயுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஓ, ஃபஸ்ட்டு பேர் பிள்ளைங்கிறப்ப அதுவும் பையன். அது நம்ம குடும்பங்களில் செம்ம வீட்டு இருக்கும். ஆமாம். குறும்புலாம் பண்ணால் என்ன திட்டுவாங்களா வீட்டில்? குறும்பு அவ்வளோ பண்ண மாட்டேன். நான் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். நான் வீட்டில் தங்க மாட்டேன். அப்படின்றப்ப குறும்பு பண்ணுற அளவுக்கு வீட்டில் பார்க்கவும் முடியாது. நீங்கள் வச்சதான் சட்டமா எப்படி இருக்கலாம்? ஸோ அப்படியே ஃபுல் ஃப்ரீடம் எல்லாத்தையும் ஃபுல் ஃப்ரீடம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் கேட்டு வாங்கி கொடுக்கலாம், அடம் பிடிச்சா வாங்கி கொடுத்துருவாங்க. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு இதுதான். எப்போ உங்கள் 2 பேருக்கும் திருமணம் ஆச்சு? 2008 சார். 2008. ஆமாம். எந்த மாதம்? இந்த மந்த் தான், ஜூன். அப்படியா? ஆமாம், எதனால? 22nd. வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. உங்கள் 2 பேருக்கு இடையில அடிக்கடி வர பிரச்சனை என்ன? எப்பயுமே நான் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க நான் சொன்னால் கேட்க மாட்டோம். அது மேலோட்டமாக எல்லார் வீட்லையுமே அப்படி தான். அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க. ஆமாம். பட் அதை தாண்டி நீங்கள் சொல்லுங்களேன் எனக்கு, அவரே பார்த்துட்டு இருக்கீங்க அடிக்கடி. அவர் பேசிட்டு தான் நான் பார்க்குறேன். அவர் பேசி தான் பார்க்குறீங்களா? ஏன் வீட்டில் அவ்வளோ பேச மாட்டாரா? வீட்டில் நிறைய பேசிட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசுவார். தேவையா இப்போ ஒரு பர்டிகுலராக பேசுறது இப்போ தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, வீட்டில் தேவையில்லாமல் பேசுவார், இங்கே கரெக்டாக பேசுகிறாரா? கரெக்டாக பேசுகிறாரு. ஏங்க இதுக்காக தினந்தோறும் இங்கே வர முடியுமா என்ன? எது சம்மந்தமாக அடிக்கடி உங்கள் 2 பேருக்குள்ள வாக்குவாதம்? அது ஒரு 3 டிவிஷனாவே பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துனா எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், அடுத்தது பொது இடம், 2வது பிரச்சனை, 3வது உறவினர்கள் அப்புறம் நண்பர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லிட்டு முதல் விஷயத்துக்கு வருவேன். பயங்கரமாக ரஷ் ஆகும். ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போறோம்னா 2 பேரும் உட்காந்து திட்டமிடுவோம். திட்டமிடும் போது இது சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இல்ல நான் சரியா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்றதை நான் சொல்லிட்டு இருப்பேன். கடைசியில் எப்படி முடிப்பாருன்னா, இல்ல நீ என்ன உனக்கு அவனுக்கு தெரியுமா, உனக்கு படிச்சுட்டு திமுறா. என்ன படிச்சிருக்கீங்க? MCA முடிச்சிருக்கேன். ஓ, MCA முடிச்சிருக்கீங்க. வேலைக்கு போலையா? போயிட்டு இருந்த ஒரு 8 month போயிட்டு இருந்தேன். சின்ன குழந்தை இருந்தா அதனால போக முடியல. இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் ஐடியாவில் இருக்கேன். சரி, ஓகே. வேலைக்கு போயிட்டு இருப்பேன் பார்த்தோன்னா 2 பேரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்போம். வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப அப்போ வேலையில் பகிர்வுன்னு வரும்போது இவர் என்ன பண்ணுவார்னா சைலண்டாக கம்முனே இருந்துருவார். எனக்கு நேரமான ஒரு திட்டமிடல் இருக்கும். இந்த நேரத்தில் இவர் என் கூட இந்த வேலையை ஷேர் பண்ணிட்டாருன்னா கரெக்ட் டைமில் முடிச்சு நாமளும் ஆஃபீஸ் கிளம்பலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டு இருக்கும். இவர்கிட்ட சொல்லும்போது என்ன பண்ணுவார்னா தோ செஞ்சிடறேன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போவார். ஏன் இது கூட உங்களால் செய்ய முடியாது டக்குன்னு கேட்கும்போது உடனே ஹாஷ் ஆயிடுவார். என்ன நீ வேலை வைக்கிறியா, எதுவும் சாப்பாடு வேணா ஒன்று வேணாம், நான் கிளம்பி போகிறேன் ஆஃபீஸ், ஒரு பாடி கிளம்பி போயிடுவார். என்ன மாதிரி வேலை கொடுப்பீங்க? அப்படி சின்ன வேலை தான், காய்கறி கட் பண்ணுற வேலை தான் சொல்றது. அப்புறம் கை குழந்தை இருந்தப்ப கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜென்ரலாக வரதுதான் சார். இது என்னன்னா இப்போ எனக்கு ஆஃபீஸ் முடிஞ்ச வரது லேட் ஆகும். ஸோ நைட் ஆகிடும். ஸோ ஏர்லி மார்னிங் நான் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறதுனால சீக்கிரமாக கிளம்பி போகணும். ஒரு வீட்டிலேருந்து ஷார்ப் 8 o'clock கிளம்பினா தான் ஆஃபீஸ் 10 o'clock போக முடியும். ஸோ அப்படின்றப்ப நான் அங்கேருந்து பஸ் பிடிச்சி 2 பஸ் பிடிச்சி அப்புறம் ஆஃபீஸ் கேப் பிடிச்சி நான் போகணும். அதனால் என்ன பண்ணால் நான் காலையில் எழுந்திரிச்சு அதையாச்சு இது செய்யுன்னு சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சின்ன ஒரு 5 minutes தூங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு எப்பவுமே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அந்த சம்பளம் ரொம்ப கோவம் வந்துடும். ஒர்க் எப்படி உங்களுக்கு ரொம்ப டைட் ஷெட்யூல் இருக்கும்? ஆமாம் சார், டைட் ஷெட்யூல் தான். ஸ்ட்ரெஸ்ன்றது பார்த்தீங்கன்னா
ஃபிசிக்கலாக எதுவுமே ஒர்க் கிடையாது, ஃபுல்லாக மெண்டல் ஒர்க் தான். ஸோ மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 7, 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷராகவே இருக்கும் எப்பவுமே. ஸோ நம்மளா பிரேக் எடுத்து தான் வந்துட்டு ஸோ ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும், இருந்துகிட்டே கேப்பே இருக்காது. கேப்பே இருக்காது. அப்போ ஒரு லீவு கிடைக்கிறப்போ, ஒரு சண்டே கிடைக்கிறப்போ உங்களுக்கு அது எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும்? எப்படியாச்சும் 11 o'clock 12 o'clock தூங்கணும்னு ஆசை இருக்கும். ஓகே, அது முடியாது. ஆஹா, அன்னைக்கு பார்த்து நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் எந்திரிச்சு போய் வேண்டாம் தான் அன்னைக்கு செய்ய முடியும். ஸோ அதுவும் அன்னைக்கு அது ட்ராப் ஆகும். ஸோ அந்த இதில் ஒரு தூங்கலான்னு பார்த்தா அதுவும் முடியாது, எனக்கு குழந்தை இருக்கா. ஸோ அவ கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தோணும். சப்பன்றப்ப சண்டே வந்து ஒரு பிளான்டு நம்ம பண்ணுவோம் சனிக்கிழமை, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த பிளான் ஃபுல்லாக சொதப்பலாயிடும். அன்னைக்கு ஈவினிங் முடியும் போது எப்பயும் போல சின்ன ஒரு பிரச்சனை முடிச்சுட்டு அப்புறம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் திருப்பி போவோம். சண்டே உங்களை வெளில கூட்டு போகிறேன் இல்லை, ஏன்னா என்ன ரீசன்னா நான் 6 days வெளில தான் இருக்கேன், இப்போ தான் நான் உள்ளே வரேன், என்னை நீ எங்கேயும் கூப்பிடாது அப்படின்னுவாரு. சரி உட்காந்து குழந்தையோட எங்களுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 1/2 hour 1 hourன்னு சொல்லிட்டு குழந்தையோட விளையாடுங்க அப்படின்னும் போது இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் படுத்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கம்முன்னு படுத்துட்டே இருந்துருவார். கம்முன்னு அந்த நேரத்தில் வந்து ரொம்ப எரிச்சல் வரும். 6 நாள் வேலைக்கு போகிறீங்க சரிதான், ஒரு நாள் வீட்டில் இருக்கீங்க, என்னோடையும் குழந்தை கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அப்படின்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் இது வந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். அவர் சொல்ல நான் சொல்ல அப்படியே வாக்குவாதம் ரொம்ப அதிகப்படியாக முத்த ஆரம்பிச்சிடும். சண்டே சண்டே ஒரு ஸ்டாண்டர்ட். ஆமாம், எப்பயுமே ஒரு சின்ன வார் மாதிரியா இருக்கும். இப்போ வந்து இன்னும் பர்சனலாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து தவறு வந்து அவரே பண்ணிட்டு இருப்பாரு, ஏதோ ஒரு தவறை பண்ணிட்டு இருப்பாரு, நான் வந்து அது கேட்க போவேன், அது பண்ண தவறுன்ட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஈகோ விட்டு கீழே இறங்காம நான் தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல, ஒன்னால ஏதாச்சும் தகவல் ஏன் மேலே பழி தூக்கி போட்டுருவாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா வந்து இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருந்திருக்க மாதிரி என்னோட தாட் எப்பவுமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயம் சேர்த்து மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். ஸோ இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு என்னுடைய பிளான். இவங்க என்ன பண்ணுவோம், அவங்க மென்டாலிட்டிக்கு அவங்க அது மாதிரி இப்படி பண்ணால் பிளான் கரெக்டானு சொல்லி இவங்க பிளான் பண்ணுவாங்க. ரெண்டுமே அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகும், ஸோ கோயின்சிட் ஆகவே ஆகாது, சின்ன பிரச்சனை அதில் போன் ஆகும். ஸோ அப்படின்றப்ப அது என்ன ஆகும், பெருசாக போகும்போது எனக்கு நான் பிளான் பண்ணி இது இன்றைக்கி முடிச்சாகணும், இது வாங்கியோன்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன் இருக்கும்போது அது பண்ண முடியலன்றப்ப எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். அதை வந்து இவங்க மேலே தான் காட்டுவேன். எனக்கு நான் ஃபஸ்ட்டு இப்படி சொன்னாலும் இப்படி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெளியே கிளம்புறோம், பஸ்ஸுக்கு கிளம்புறோம்னா நைட்டே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எழுந்துச்சு கரெக்டாக போனால் அது பர்ஃபெக்டாக இருக்கும். நைட் எந்த வேலையும் இருக்காது. காலையில் எழுந்துச்சு அதுக்கு இது போட்டு கிளம்பி வரும்போது ஐயோ அதை மறந்துட்டேன், தண்ணி இருக்க மறந்துட்டேன், அது மறந்து இது மறந்து சொல்லிட்டு அந்த வேலை வந்துருக்கும் போது முடியும் போது எனக்கு வந்துடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சுவலாக உங்கள் 2 பேருக்குள்ள எந்த வார்த்தை நீங்கள் வச்சு பேசுகிறப்போ, அது எந்த வார்த்தையை சொல்கிறப்போ அடிக்கடி சண்டை வரும்? ரொம்ப லேசியாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் திட்டுவேன் அவரை. அது மாதிரி அவர் கேட்டால பயங்கர கோவம் வந்துடும். ஏன் ஆக்சுவலாக சேம் ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஆஃபீஸ் வந்து இங்கே 6 days நான் இங்கே சென்னையில் இருக்கேன், இவங்க வந்து நேற்று வந்து திண்டி வந்து இருக்கிறாங்க. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் ட்ராவல் பண்ணி போய் ஆகணும். வீக்கெண்ட்ஸ் போகும்போது நல்ல ரஷ் இருக்கும், கூட்டம், ஆஃபீஸ்லேயும் ஃபுல் ப்ரெஷர், நான் இங்கேருந்து நின்று தான் போய் ஆகணும். ரொம்ப ரேர் நான் பஸ் சீட்டில் உட்காராது. அப்படின்றப்ப அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த டைட்னஸ் வந்து நம்மளை வந்து ஒரு நாள் திடீர்னு சண்டே போகிறனால வந்து நம்ம அங்கே ஏந்திரிக்க தோணாது. அது ஏசிலே வந்துட்டு அந்த ஒரு நாள் ரெஸ்ட் அது சுத்தமாக பிடிக்காது. ஏன் எங்கேச்சும் போகலாவா, கடைக்கு போயிட்டு வாங்க, கடைக்கு போய்ட்டு தான் முடிஞ்சது கதை. டயர்டாக இருக்கப்போ டிஸ்டர்ப் பண்ணுறது அது ஒன்று. பட் இந்த நீ ரொம்ப லேசியாக இருக்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப வேற யாரும் அப்படி சொல்லுவாங்களா அவங்கள? உங்களுக்கு அது எதுவும் பிடிக்காது அந்த வார்த்தை? ஸ்போர்ட்ஸ் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் பண்ண வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் இருந்தெல்லாம் வந்து வீட்டில் தங்கவே மாட்டேன். வீட்டில் எங்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு நாச்சும் வீட்டில் தங்குறான்னுவாங்க. என்னடா வீட்டில் 10 நிமிஷம் வீட்டில் உட்காரான்னுவாங்க. ஸோ அதை மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் ஜாப் வந்தப்பறம் ஸ்போர்ட்ஸ்லாம் கட் பண்ணாச்சுன்னா ஸோ ஆஃபீஸ் முடிஞ்சோன்னு நேராக வீடு தான் வருவேன், திருப்பி நேராக ஆஃபீஸ் தான் போவேன். ஸோ நொடில் வந்து வேறு எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு எங்கேயும் வெளியே எங்கேயும் போகவே மாட்டேன். அப்படின்றப்ப வீட்டுக்கு வந்து என்ன செய்ய முடியும், டிவி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இங்கே வீட்டில் மனைவி குழந்தைங்களோட பேசிகிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் எடுப்போம். அந்த ரெஸ்ட் எடுக்கிற அந்த சின்ன கேப் வந்து உங்களுக்கு பிடிக்காது. ஏன் நீ லேசியாக உட்காந்துருக்க, ஏன் லேசியாக பேசிட்டு இருக்க, அதிகபட்சம் ரொம்ப நேரம் பேசினா ஒரு 2 hours பேசலாம் அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் என்ன பேசுறது, பேசி திருப்பி அதே சாப்பிட்டியா கொண்டியா என்ன பண்ணுறேன் இது பண்ணுறேன் திருப்பி அதே வந்துட்டு இருக்கும். இவர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ரொம்ப கோவமாக வந்துட்டு இருப்பாரு. நானும் குழந்தை பேர் சந்தோஷமாக சொல்லலாம்னு சொல்லி கிட்ட போவோம். உடனே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு மூஞ்சி காமிச்சு, ஏன்னா நான் ஆஃபீஸில் எவ்வளோ டென்ஷன் தெரியுமா, எவ்வளோ டென்ஷன் நான் வந்திருக்கேன், நான் வந்ததும் வரதான் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னுவாரு. இவர் வந்து இவருடைய உயரதிகால் திட்டினாலோ இல்லாட்டி வேற யாரும் திட்டும் போது இவருக்கு வந்து அவங்ககிட்ட அந்த கோபத்தை கவிக்க முடியாது. வீட்டில் என் மேலே காமிக்கணுன்றதுக்காக ஒரு ஃபோர்ஸாக பேசுவார் அவர். நீ என்ன இப்போ ஒழுங்காக இருக்க போறியா இல்லையா, ஏன்னா நீ திமிரா பண்ணி, அதாவது கொஞ்சம் அளவில் கொஞ்சம் அதிகப்படியான நாம வந்து புத்திசாலின்றது காமிக்கிறது நம்ம முற்படும் போது அவர் என்ன பண்ணுவார்னா கரெக்டாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் லென்த் அடிச்சிடும். உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, என்ன நீ என்ன மீறி பேசுகிற, திமிரா நீ நடந்துக்கிற அப்படின்னு டக்குன்னு கேட்டுருவாரு. ஃபீமேலுக்கும் மேலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லைங்களா. நம்ம முன்னேருந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமாக போய் சொல்லும் போதோ இல்லாட்டி ஒரு விஷயத்தை திட்டமிடும் போது தெரியும் நான் வந்து அவருடைய மைண்ட் தாட்டோட எக்ஸ்ட்ராவாக நான் யோசிச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு.
அதை அவரால் டக்குன்னு ஏற்றுக்க முடியாது. அதை அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு? வார்த்தையில் வந்து திமிரா நீ நடந்துக்கிற, ஆ. ரொம்ப அதிகப்படியே படிச்சிட்டோன்னு திமிரா. ஏன் அதை அடிக்கடி படிச்சேங்கிறது கேட்குறீங்க? அது இது வரைக்கும் எனக்கு வந்து அது ஒரு வேர்டா இல்லை அது வந்து திருப்பி ஹர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு அது இது வரைக்கும் அது எனக்கு தோணுது கிடையாது. உங்கள் இன்டெலிஜென்ஸை அவர் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. பஸ் ஸ்டாப்புக்கு நின்றுட்டு இருப்போம், ஒரு பஸ் ஒன்று போகும், இந்த பஸ்ஸு போதுங்க அப்படின்னு நான் உடனே அவர் என்ன பண்ணார், உனக்கு என்ன தெரியும் அந்த பஸ் எங்கே போகும் தெரியுமா, பேர் போட்டிருக்கா சுத்து தெரியாது தான், பேசிக்காக அந்த விஷயங்கள் தெரியாது, இவர் வெளியில் சுற்றுறது தெரியும் தான். ஆனாலும் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல அவர் நான் நிலைநிறுத்திக்கணும், அவருக்கு எல்லாமே தெரியுன்றதை காட்டணும் பண்ற மாதிரி ஒன்றும் தெரியலங்கிறத அவர் சுட்டி காட்டிட்டே இருக்காரு. குழந்தை வந்து அங்கேயும் ஓடிட்டு இருக்கோம், அதை வந்து இழுத்து பிடிச்சி நான் நிறுத்திட்டு இருப்பேன். ஆக்சுவல் டென்ஷன் ஆகிட்டு நானே உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு, வந்தீங்க வரல சும்மா இருக்கீங்களா நிற்கிறீங்களா, அது பாரு அதை எப்படி வளர்த்து விட்டுருக்க பாரு அப்படின்னு. சின்ன 5 வயசு குழந்தை எப்படி வளர்த்து விட முடியும், குழந்தை அது பாட்டு அங்கேயும் ஆடிட்டு இருக்கோம். இவர் என்ன பண்ணுவார், ஏய் ஓய் அப்படியே ரொம்ப அதட்டலாம் பேசுவார். அதாவது அந்த பொது இடத்துல தான் தான் குடும்ப தலைவன், எனக்கு எழுதும் மற்றவங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கும் அப்படி நடத்தையில. அப்படியா? இவங்க மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து எப்படின்னா வந்து ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க. ஸோ எந்த விஷயமும் வந்து சொன்னதான் அவங்களுக்கு தெரியும், ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அப்படின்றப்ப அந்த பஸ்ஸு காலியான பஸ்ஸு கொஞ்சம் கூட தான் போகணும், எல்லாம் தொங்கிட்டு போவாங்க. இதே மாதிரி ஃபேமிலி தூக்கிட்டு போகணும், பேக் இருக்கும், இவங்க இருப்பாங்க, குழந்தை இருக்கும், அவங்களுக்கு கஷ்டம் கொடுங்க, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். அந்த வெயிட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த டெம்ப்டேஷன் அதிகமாக ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு இதாகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு இவர் விடுற சவுண்ட் ஏய் அப்படின்னுவாரு, அட்லீஸ்ட் விடுற சவுண்டில் 2-3 பேர் திரும்பி பார்க்கணும்னு நினைப்பாரு. அந்த இமோஷன் ஆகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்ட் வந்து நம்மளை அறியாமல் தான் வரும். அது பார்த்தீங்கன்னா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, பின்னாடி நிற்கும் போது 2 பேர் திரும்பி பார்க்கும்போது அவங்க பார்த்துருப்பாங்க, ஒரு 2 பேர் பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கால்குலேஷன். அது வேற எதுவுமே கிடையாது. எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக கொஞ்சம் நல்லா கிளம்பி ரெடியாக இருப்பேன். இவர் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஆனால் கிளம்பி போன இடத்துக்கு பா அப்படின்னு முடிஞ்சிச்சு கதை. அது ஜென்ரலாக ஆக்சுவலாக இது ஜாலியாக பண்ணுறோம், ஜாலி எப்பயுமே அது ஜாலியாக. எல்லா பொண்ணுமே கொஞ்சம் நல்லா மேக்கப் பண்ணும்போது நம்ம வந்து அழகாக இருக்காங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இவர் சும்மா இருந்தால் கூட பரவாயில்லன்னு தோணும். ஆனால் ஒரு எமோஷனல் சவுண்டாக கொடுத்துட்டு இருப்பார், சவுண்ட் எஃபெக்ட்லாம். ஆக்சுவலாக நம்ம அம்மாக்கள் பாட்டிகள் மாதிரி இப்போ படித்தவங்க அதை எதிர்பார்க்கவும் முடியாதுல்ல. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போல்லாம் வந்து விமன்ஸ் வந்து அந்தளவுக்கு எஜுகேஷன் கிடையாது, பட் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப் தான் அவங்களுக்கு. அப்படின்ற ப்ராக்டிக்கல் லேர்ன் பண்ணலாம் வந்து சில விஷயங்கள் வந்து இது இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே தெரியும். அப்படின்றப்ப ஹஸ்பண்டை வந்து நல்லா A to Z வந்து அட்லீஸ்ட் 60% 70% வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்படின்ற போது வீட்டில் எப்படி இருப்பாங்க, வெளியே எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிக் திங்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இருக்கிறவங்களாம் அப்படி கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் நானும் கூட எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து வெளியே போனால் எப்படி பிஹேவ் பண்ணுறது தெரியாது. அப்பா பிஹேவ் பண்ணுற பண்ணுவார், ஓயின்னுவார், நம்ம நிற்போம். அதே வந்து அம்மா கம்முன்னு தான் நிற்பாங்க. இப்போ அதே நான் கொடுக்கும்போது சண்டைக்கு வந்துடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துன்றது வந்து வரணும். எது நீங்கள் திட்டுமா கம்முன்னு ஆக்சுவலாக எப்போவுமே விமனால் அதை எடுத்துக்க முடியாது. ஓகே, இப்போ எதிர்த்து சொல்கிறாங்க அப்படி நீ சொல்லாத அப்படின்னு அம்மாட்ட இப்போ பர்சனலாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தனியாக சொல்லுவாங்க. உங்கள் அப்பா ரோட்டில் சத்தம் போடுவார், அப்போ அவங்களுக்கு சொல்ல முடியலை, இப்போ சொல்கிறாங்க. எப்போதுமே அதை விமனால் அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியாது. பட் எந்த வார்த்தை அவர் சொல்லும்போது ரொம்ப ஹர்ட் ஆகுது உங்களுக்கு? உனக்கு என்ன அவ்வளோ திமிருன்னு கேட்பாரு. அந்த வார்த்தை கேட்கும்போது ரொம்ப ஹர்ட் ஆகிடும். அதாவது இவருக்கு ரொம்ப அடுத்தபடியே யோசிக்கிறப்ப, ஒரு திட்டமிடலோ இல்லை எது பேசும்போதோ இவருக்கு அடுத்தபடியே யோசிக்கிறப்ப இவரால் சீக்கிரமாக ஜீரணிச்சிக்க முடியாது. ஏன்னா நம்மளால நல்லா ஓவர் ஸ்மார்ட்டா அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாங்கிற மாதிரியான துணியில் அதை கேட்குறாங்க. அந்த துணி அப்படி இருக்கும். அப்படிதான் கேட்குறீங்களா இல்லை அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க? அந்த எண்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராசஸ் எண்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக இருக்காது. அப்படின்றப்ப வந்து ரொம்ப சாஃப்டாக சொல்ல அவங்க வந்து அதை கன்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அதை வந்து பிரேக்கப் பண்ணியா ஆகணும். அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து என்ன இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல அந்த வேர்ட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகிடும். இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிறப்ப நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா, ஏன் இப்படி பண்ணுற அப்படி கூட ஏதாவது கேட்கலாம். பட் ஏன் படிச்சேங்கிற அது லாஸ்ட் அந்த ஃப்ளோ வரும்போது கடைசியாக இதுதான் அதுக்கு மேலே வந்துடும். ஆமாம், அப்படியே கன்யூஸாக 1 2 3 சொல்லி வந்துடும். லாஸ்ட்டாக அதை போட்டு பிரேக்கப். ஸோ நீங்கள் உங்கள் பிரம்மாஸ்திரம் மாதிரி வச்சுருங்க, இந்த வேலையத்தோட முடிக்கணும், ஸ்டாப் பண்ணணும் இந்த பிரச்சனை அப்படின்னா படிச்சேங்கிற திமிராங்கிறதோட முடிச்சேங்கிறீங்க. ஆமாம். அவர் பேசுறதுல உங்களுக்கு இந்த வார்த்தை ஹர்ட் பண்ணுது, இவங்க பேசுறதுல உங்களுக்கு எந்த வார்த்தை ரொம்ப ஹர்ட் பண்ணுது? இவங்க பேசுறது அடுத்து வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நான் முடித்தோடனே அப்புறம் இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணே அது முடிக்க போனால் டைவர்ஸ்ன்ற வேர்டு வரும். டைவர்ஸ் பண்ணிட்டு ஓகே ஃபைன் நான் சைன் போட்டு கொடுத்துறேன்னு. ஸோ அப்படின்றப்போ நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோவம் வந்துடும். இல்லை, அது ரொம்ப ரேராக பேசுகிற விஷயம் தானே. நான் கேட்குறது அவங்க அடிக்கடி யூஸ் வேர்டு அடிக்கடி வர வேர்டு தான். ஓ, ஏன் அப்படி கேட்குறீங்க? அந்த வேர்டுன்றது ஒரு எக்ஸ்ட்ரீமான வேர்டு இல்லைங்களா, ஒரு சென்சிட்டிவான வேர்டு. அது சொன்னால் அப்பாடு வரன்றது கேட்டுருவேன் டக்குன்னு. அதுவும் பிரம்மாஸ்திரம். அதான் தெளிவாக 2 பேரும் தெரிஞ்சு தானே சண்டை போகிறீங்க. இது பரவாயில்ல. இவர் வந்து உறவினர் மத்தியில் எப்படி பேர் இருக்குன்னா, இவர் வந்து என் பேச்சு கேட்டு தான் நடக்கிறார் அப்படின்ற ஒரு பேர் தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு உறவினர் வீட்டுக்கு போகும்போது திருமணமான புதியதில் வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க, ஏன்னா பேச்சு கேட்டு நடந்துட்டு இருக்கியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு மனசில் வச்சுக்கிட்டாரு.
திருப்பவும் அந்த உறவினர் வீட்டுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவார்னா, இல்ல நான் வந்து என்னுடைய ஒய்ஃபை பேச்சை கேட்டு நடக்கிறது கிடையாது, நான் என்னுடைய சுயமான சிந்தனை முடிவு எடுக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக சும்மா இருக்குன்னு சண்டை போடுவாங்க. இருந்து ஒரு சவுண்ட் விடுவாரு. எல்லாம் உறவினர் உட்காந்துருப்பாங்க. என்ன நீனு, நான் அதை எடுத்து வைக்கவே இல்லையா, நீ எவ்வளவு நேரம் இங்க உட்காந்துருப்ப, கிளம்புறே இல்லையா அப்படின்னு ஒரு சவுண்ட் விடுவாரு. அவங்க ரிலேட்டிவ் முன்னால அதுதான் அவங்க பாக்குறவங்களுக்கு இல்ல இவர் தான் டாமினேஷன் கேரக்டர், நான் வந்து டம்மி அப்படின்றது தோணணும் அப்படின்றதுக்காகவே பர்டிகுலரா மெனக்கெட்டு சண்டை போடுவாரு. ஆக்சுவலா உங்களுக்குள் நடக்கக்கூடிய அந்த சண்டை எவ்வளவு நாள் நீடிக்கும்? அதிகபட்சமா ஒரு 3 நாள், ஒரு வாரம். ஒரு வாரம் அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப அந்த ஒரு வாரத்துல இடையில ஃபோன் பண்றது, பேச்சுவார்த்தை அதெல்லாம் எப்படி இருக்கும்? சுமூகமா இருக்குமா? அப்படியே அது போயிட்டு இருக்கும். ஒரு 2-3 டேஸ், மேக்ஸிமம் 4 டேஸ். அதுக்கப்புறம் சண்டை கண்டினியூ ஆகாது. என்ன சொல்லி முடிச்சுப்பீங்க சண்டையை? இவர் தான் கன்வின்ஸ் பண்ணுவாரு. திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருப்பாரு. அதை எடுத்தோம்னா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இல்ல என்ன பண்ற, குழந்தை என்ன பண்ணுறீங்க கேட்கறதுக்கு, அதை நீ குழந்தைகிட்ட ஃபோன் கேட்டுக்கலாம்ல, இப்படின்னு மறுபடியும் சண்டை ஸ்டார்ட் ஆகும். அப்படியே கொஞ்சம் பேசி 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 காம்ப்ரமைஸ் பண்றவர். அவரே தான் கன்வின்ஸ் பண்ணுவார். அவரே கன்வின்ஸ் பண்ணுவார். இந்த சண்டை நடக்கையில ஒரு சண்டே வராரு, அவரு சண்டை ஆரம்பிச்சிருச்சு சண்டேல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் எப்படி நடக்கும்? அன்னைக்கு வெயிட் வேலை நடக்கவே நடக்காது. அன்னைக்கு ஃபுல் பிரேக் தான். அன்னைக்கு எல்லாத்துலேயும் பிரேக் தான். பிரேக்ஃபாஸ்ட் 12-1 o'clock வரும். லஞ்சு 4-5 ஆகிடும். அப்புறம் நைட்டு டின்னர் அது அந்த டைமிங் 4-5. அப்புறம் திருப்பி 7 ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படி சண்டே. ஒரு விஷயத்த சொல்லும்போது சரியா புரிஞ்சுக்கிற மாட்டாரு. அதை வந்து வேற ஒரு கோணத்துல பார்த்துட்டு இருப்பாரு. நான் வேற ஒரு கோணத்துல பேசிட்டு இருக்கும்போது இன்டரப்ட் ஆகிடும். நான் சொல்றது வேற மாதிரி சொல்றேன், நீ சொல்றது வேற மாதிரி சொல்றேன், அப்படியே பிரச்சனை ஆரம்பிச்சிடுவாரு. அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஜாலியாக கலாய்க்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. உன்னோட வாய்ஸ் சமையல் எப்படி இருக்கும், என்னோட வாய்ஸ் சமையல் எப்படி இருக்கும் அப்படியே சொல்லிட்டு கலாய்ச்சி ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி இன்சல்ட் பண்ணுறது அவரே இன்சல்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அது கேட்கறப்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அப்போ அந்த டைம்ல அவங்க இருக்க இதையும் நான் எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியாது. அப்புறம் பின்னாடி வரும்போது தான் நீங்க எப்படி நீங்க சொல்லலாம், இது மாதிரி என்னை பத்தி நீங்க எப்படி சொல்லலாம், கிண்டலுக்காக கூட நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்றதுல ஆரம்பிச்சு பாட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி சொல்றதுனா ஒரு விஷயம் இருக்கும், அது நேச்சுரலாக இப்படி தான் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுவாரு, மிகப்படுத்தி பேசுவார். அவர் நண்பர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் உறவினர்கிட்ட கூட என்னை பற்றி சொல்றதுனா அப்படியே ரேணுக்கு ஆஹா ஓஹோன்னு அப்படியே பூந்து வச்சிருவாரு. அவங்க திருப்பி என்கிட்ட வந்து கேட்பாங்க, என்னம்மா இப்படி சொன்னா சதீஷ் உன்னை பற்றி அப்படியாமான்னு கேட்பாங்க. எனக்கு இவர் என்ன சொன்னார்னே தெரியாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்தில் நான் பண்ணுறேன், இல்லை எனக்கு தெரியல அவர் சும்மா சொல்லியிருக்கலாம் அப்படின்றோம். நான் அதை என்ன பண்ணுவாங்க, அவன் நேராக இவங்ககிட்ட வந்து போட்டு கொடுத்துருவாங்க. நேராக இவர்கிட்ட வந்து கேட்பாரு. நான் ஒருத்தங்கிட்ட சொல்லி வச்சுன்னா ஆமாண்ணா ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, நீ ஏன் இல்லைன்னு சொல்லி மறுத்து சொல்லிட்டு இருக்க, அப்போ என்னோட இமேஜ் என்ன ஆகுது, அவங்களுடைய முன்னாடி டேமேஜ் எல்லாம் ஆகிட்டு இருக்கோம், நீ ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அது ஒரு சண்டையை அவர் காரணமாக எடுத்துட்டு அவர் பேசிட்டு இருப்பாரு. பொது இடத்துல கிண்டல் பண்றது வந்து மனைவிக்கு பெரிய அளவு ஒன்று ஹர்ட் ஆகாதுன்னு நினச்சி தான் நிறைய ஆண்கள் பண்றாங்க. உண்மையிலேயே பொது இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் ஹிண்டல் பண்றப்போ உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறப்போ எவ்வளவு வலிக்கும்? உண்மையா தனிப்பட்ட முறையில் ஹர்ட் பண்ணும்போது அதை பேசிட்டு தான் தோணும். ஆனால் யாருமே தெரியாத ஒரு மூன்றாவது மனிதர்கள் முன்னாடி அவர் வந்து கிண்டல் பண்ணும்போதோ இல்லாட்டி ஒரு எரிச்சலாக பேசும்போதோ அந்த நேரத்தில் வந்து கோவத்துல வந்து ரொம்ப அதிகப்படியான உச்சகட்டமான கோவம் வரும். திருப்பி வந்து அவர் யூஸ் பண்ண வார்த்தையை விட பல மடங்கு யூஸ் பண்ணி அவர் திட்டலாம் போல அந்த ஸ்பாட்லேயே தோணும். ஆனாலும் ஒரு 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 கொஞ்சம் தன்மையாக போயிடலாம், ஒரு இவருக்காகவோ இல்லாட்டி ஒரு பப்ளிக்காகவோ விட்டு கொடுத்து கம்முன்னு போயிடுறதான் வழக்கமாக இருக்கும். ஆனால் பொது இடத்துல ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா ஹர்ட் ஆகும், ரொம்ப இல்லை ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏன்னா யாரும் தெரியாது, அவங்க முன்னாடி பேசிட்டு இருக்காரு, அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடிக்கடி சண்டை வருது, ஆனால் ஏன் சண்டை வருது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கே தெரியுது. பட் சண்டை இஸ் ஹேப்பனிங். அவர் எந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லவே கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன சண்டை வந்தாலும் சரி இந்த வார்த்தை மட்டும் சொல்லாதப்பா. என்ன அவங்கள பார்க்குறீங்க? என்னங்க எல்லாத்துக்கும் அவரே பார்க்குறீங்க நீங்கள்? நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. ஓ உன்னால என்ன முடியுமோ நீ பண்ணிக்கோ. ஓ உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கோ. பண்ணிக்கோ. அது சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஆஹா. உங்களுக்கு? எனக்கு வந்து நீ யோசிக்கிறப்ப தான் நிறைய இருக்கும் போல இருக்கு. ஆமாம், லிஸ்ட் நிறைய வச்சிருக்கேன். இருந்தாலும் ஏதாவது ஒரு நானே செலக்ட் பண்ணிருக்கேன். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை ரொம்ப ஹர்ட் பண்ணிடும்ல, இது அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப நம்மள அறியாமலே ஹர்ட் ஆகும். 2 வேர்ட்ஸ் சொல்லலாம். ஒன்று வந்து லேசினஸ், ரொம்ப சுமத்தனமாகிற அந்த வார்த்தை கண்டிப்பாக ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏன்னா வந்து ஃபிசிக்கலாகவே நான் ரொம்ப இருந்தனால வந்து துருத்துணும் இருந்தனால வந்து அந்த லேசின்ற வேர்டு கேட்கும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆகும். செகண்ட் வந்து இந்த டிவோர்ஸ் லைஃப் ரன் பண்ண மேரேஜ் பண்ணது ரன் பண்ண லைஃப்பை ரன் பண்ணணும். அந்த இடத்துக்கு வந்து டிவோர்ஸ்ன்ற வேர்டு தான் வந்து கடைசியாக அதுக்கு எண்டுக்கே லைஃப்க்கு எண்டே தான். அதை வந்து சொல்லும் போது கொஞ்சம் எப்பவுமே அதுக்கு ப்ராக்டிக்கலாகவே கொஞ்சம் ஹர்ட் இருக்கும். அப்பா ரொம்ப கண்டிப்பானவரா? ஆமாம், அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். அவர் உங்களை எதுவும் சின்ன வயசுல இந்த மாதிரி நீ ரொம்ப சோம்பேறி அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லியிருக்காரு? அப்பா அந்த சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா வீட்டு தங்க மாட்டேன், அதுதான் ப்ராப்ளமே. அப்பாவுக்கு அப்பா வந்து வீட்டில் ஒரு நாள் வீட்டில் ரன்னுவாங்க. அப்பா என்ன உங்களை அடிக்கடி சொல்லி திட்டுவார்? பெரிய வாத்தியாரா நீன்னு கேட்பாரு. என்ன பெரிய வாத்தியாரா நீ பெரிய வாத்தியாராங்கிறதும் நீ படிச்சு திமிரான்னு கேட்குறதும் கூட ஒன்று தான். மேபி அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நீங்கள் இவங்கள்ட்ட சொல்லிங்களான்னு தெரியல.
வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க? நீங்கள் 2 பேரும், உங்கள் குழந்தை, அப்புறம் இவங்க அம்மா. அவங்க முன்னால் அந்த சண்டையில் நடக்குதா? நடக்கும். நீங்கள் மாமியார் முன்னால் கொஞ்சம் சத்தமாக பேசினா மருமகன் ஹார்ட் ஆயிடுவார் தான். இதுக்கு சொன்னா கொஞ்சம் பின்னாடி போகணும். என்னுடைய மாமியார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து தாறுமாறா திட்டுவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த இடத்துல வந்து சப்போர்ட்டா பேசலாம் நல்லா இருக்கும்னு தோணும், ஆனா பேச மாட்டாரு. கம்முன்னு உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருப்பாரு, யாருக்கும் சண்டை போட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எஞ்சி போயிடுவார். இல்லாட்டி அந்த அளவுக்கு இவர் வந்து எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டாரு. அவங்களுடைய அம்மாவும் சரி அது மாதிரி ஹர்ட் பண்ணிட்டாங்க. இதனால என்ன ஆகும்னா, இப்போ வந்து எங்க வீட்டில் ஒரு சண்டை போடுறப்ப எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுவாங்க, ஏஞ்சி வெளியில போயிடுறது. அப்போ அந்த இடத்துல அவங்க எதுவுமே வாய் திறந்துக்க மாட்டாங்க. ஏஞ்சி எங்கேயும் வெளியில போயிட்டு ஒரு 1 hour கழிச்சு வருவாங்க சண்டை முடிஞ்சதுக்கப்புறம். அதனால அவங்களுக்கு அவ்வளோவா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க இருக்கையில நீங்க அவரை பேசுறது அவருக்கு தெரியும்ல. உங்க மாமியார் உங்களை பேசுறதுக்கும் அவர் மாமியார் முன்னால் நீங்க அவரை பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. என்ன ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன், இவர் வந்து MBA பண்ண வந்து கரசல் பண்ணியிருந்தாரு. சரி, நான் ரெகுலர்ல பண்ணியிருந்தேன். அதனால இவர் எப்பவுமே தாட் இருக்கும், நம்ம கரசல் தானே பண்ணியிருக்கோம், இவர் ரெகுலர் தானே பண்ணியிருக்கா. அதனால அந்த ஒரு தாட் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் அவருக்கு. அப்படியா? நம்மளோட இவங்க அதிகம் படிச்சவங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஓடுதா? ஆமாவா இல்லையா? இல்லை, ஃபீல்ன்றது வந்து என்னன்னா, இல்லைங்க, கன்வின்சிங் ஆன்சர்லாம் வேண்டாம். கன்வின்சிங் ஆன்சர் கிடையாது. ஃபீல்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடிலாம் ஃபீல் இருக்காது. எனக்கே சொல்லிட்டு ஒரு ஃபீல் திரும்ப கேட்குறாங்க, நீ ஏன் நல்லா கேட்குற மாதிரி. ஆமாவா இல்லையா? அடிக்கடி ஃபீல் இருக்காது. ஆமாவா இல்லையா? சரி, ஓகே. ஆமாவா? ஆமான்னு வச்சுக்கலாம். அது மைண்டில் கொஞ்சம் ஓடுது. மைண்டில் இருக்கும் கண்டிப்பாக, அப்பப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். டாக்டர் வாசுகி மதிவாணன் ஆக்சுவலாக 2 பேருமே ரொம்ப கன்வின்சிங்காக ரொம்ப சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறாங்க. 2 பேரும் அண்ட் தேர் வெரி குட் கப்புள் டூ. பட் ஒரு சண்டேனா ஒரு சண்டை இத்தனைக்கு வாரத்தில் 6 நாள் பிரிந்திருக்கிறாங்க. வாட் யூ வாண்ட் டு டெல் தேம்? திருமண வாழ்க்கையில் வந்து த ஸ்பேஸ் ஃப்ரம் வேர் தே ஆர் கம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலி 2 ஃபேமிலியும் இப்போ அவங்க கிளியராக சொன்னாங்க, நான் வந்து ஒரு பேம்பர்ட் சைல்டு, நான் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு. அவரை பார்த்தீங்கன்னா அவர் தாத்தா பாட்டிகிட்ட வளர்ந்துருக்காரு. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, தாத்தா பாட்டி வந்து எப்படி ஒரு பேர குழந்தைய வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2 பேம்பர்ட் சைல்டு வந்து ஒரு மேரேஜில் சேர்றப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து அவங்களோட தேவைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்ன வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆளாவோ அதை ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதுல 2 பேருமே வந்து தனி ட்ராக்ல வந்து செயல்படுவாங்க. அங்கேயே வந்து அந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து எனக்கு எல்லாமே தெரியும், என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, நீ பண்ணுறதெல்லாம் தப்பாக தான் போகும், அதனால பண்ணாத, உன்னை விட எனக்கு தெரியும். 2 பேருமே வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறாங்களோ இல்லையா, 2 பேருமே தே ஆர் நாட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஸோ அவர் சொன்னார், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, 6 நாள் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் வீட்டுக்கு வர்றேன், வீட்டுக்கு வந்து இருக்கிறப்போ வந்து லேசி அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரமில் வந்து லேசி வந்து ஒரு எண்டில், நெக்ஸ்ட் எண்டில் இருக்கிற வேர்டு வந்து ரிலாக்ஸ்ட். இதுவே வந்து ரிலாக்ஸாக என்ன ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்கன்னா அவருக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்காது. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். அவருக்கு வந்து அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு, அவங்கள மனசை காயப்படுத்தணுன்றது எண்ணம் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த மாதிரி கிடையாது. பட் 2 பேரோட இன்டென்ஷனும் நல்லா இருக்குது. பட் 2 பேருமே தனி ட்ராக்ல இருக்காங்க. இவங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு சீரியஸான பிரச்சனைங்க இருக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் மற்றதில் இருக்கோ இல்லையோ, அழகா வந்து மற்றவங்களோட வல்னரபிலிட்டி எதுன்றதை அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க. எதை சொன்னா இவங்க வந்து ஸ்டாப் பண்ணலாம், எதை சொன்னா இவரை ஆஃப் பண்ணலாம் அப்படின்ற அந்த வார்த்தையை அழகா புரிஞ்சு வச்சுக்கிட்டு 2 பேருமே வார்த்தையில விளையாடுறாங்க. டிவோர்ஸ்ன்னு சொன்னா அவர் ஸ்டாப் ஆயிடுறாரு, அவர் நிறுத்திடுறாரு. ஆனால் அவருக்கு வந்து இன்னும் வந்து அந்த கோவம் வந்து உள்ள இன்வெர்டட் ஆங்கர்ன்னு சொல்லுவாங்க, அது உள்ள ஜாஸ்தியா இருக்கும். அது வந்து உடனே டைரக்டா வரலன்னா இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அது வேற மாதிரியா வரும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அவர் ஆஃபீஸ்ல இருந்து வர்றாரு, நான் வந்து ஒரு நல்ல ஒரு செய்தியை தான் சொல்ல போறேன், ஆனால் வந்து எரிஞ்சு விழுகிறாரு அப்படின்னு. ஸோ ஆஸ் அ ஒய்ஃப் வந்து இப்போ கார்ப்பரேட் வேர்ல்டு வந்து எப்படின்றது தெரியும், எவ்வளவு டென்ஷன் எவ்வளோ ப்ரெஷர். ஸோ வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் இருந்ததுக்கு அப்புறமா வந்து அதை ஒரு சொல்ல போனால் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து ஓரளவு குறைக்கலாம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவர்கிட்ட வந்து குவாலிட்டி டைம். அவர் 6 நாள் போயிடுறாரு, அந்த ஒரு நாள் வந்து எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க நினைக்கிறதுல. அதுதான் நான் சொன்னேன், 2 பேரோட இன்டென்ஷனும் தப்பே கிடையாது. ஆனால் வந்து அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் மாறணும். இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில ஒரு தெளிவாக தான் சொல்கிறாங்க. ஆனால் சண்டையின் உச்சத்தில் இவ்வளோ கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்க மாட்டேங்குது. நிச்சயமாக வந்து ஒரு சண்டையோட உச்சத்தில் வந்து அந்த கிளாரிட்டி இருக்காது. பட் இவங்களுக்குள்ள வர்ற சண்டை வந்து புது புது சண்டை இல்லை, ஒரே விதமான சண்டை தான் வந்து ஒரு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கிறப்போ எதனால எங்கே அந்த விச் இஸ் அ ட்ரிகரிங் பாயிண்ட் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு வந்து இதை ஸ்மூத்தாக கொண்டு போகலான்றது என்னோட கருத்து. How do you see that, ma'am? இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா ஒருத்தர் இன்னும் நல்லாவே புரிஞ்சிருக்காங்க. அதை வெளியே அவங்க வந்து வெளிப்படுத்த மாட்டேன்றாங்க. அதுதான் அவங்க கிட்ட இருக்க பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளவு அழகாக வந்து இந்த உரையாடல் போயிட்டே இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா.
இவரை வந்து எப்படி பயன்படுத்த முடியும், என்ன வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினா என்ன வாவாரு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது நல்லா. அன்பை தான் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோ தூரம் இருந்து பயணித்து மனைவியை பார்க்க வரதும் அன்புக்காக தான் அவர் வராரு. இவங்களும் இவர் வந்திருக்காரேன்னு அன்பை தான் வேண்டுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அன்பை தூண்டி விடுற வார்த்தையை வந்து அவங்க விட்டுடுறாங்க. இல்லை, இவங்க பேசல கூட நான் கவனித்தேன். நான் இது வரைக்கும் இப்படி ஒரு இன்டர்வியூ பார்த்ததில்லை. எப்படின்னா, அவர் பேசி முடிக்கிறாரு, கரெக்டாக பேசி முடிச்சுட்டு இவங்களை பார்க்குறாரு, இவங்க பேசுகிறாங்க. இவங்க பேசி முடிச்சுட்டு அவரை பார்க்குறாரு, அவர் பேசுகிறாங்க. ரெண்டு பேருமே வெரி கிளவர் அபவுட் இட். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி வார்த்தைக்கு ஒரு பெரிய வலு இருக்குது. மேபி அந்த நேரத்தில் அதை அந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்கிறீங்க, இல்லாமல் கிடையாது. டிவோர்ஸுங்கிற ஒரு வார்த்தை ஆணை எவ்வளோ ஹர்ட் பண்ண ஒரு பெண்ணுக்கு தெரியும். உங்கள் வீட்டுக்காரர் மட்டும் அடிக்கடி வேணால் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுமே, உங்களை அவர் வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்காக வந்து உனக்கு திமிரா அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறதே உங்களுக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்னா, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அது எவ்வளோ ஹர்ட் ஆகும் ஒரு ஆணுக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த பொது இடத்துல அது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம பார்த்து வளர்ந்தது அப்படி, அது கட்டாயமாக பெருசாக ஹர்ட் பண்ணுதான். அப்புறம் இன்னொன்று, அவர் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்காருங்கிறத ரெண்டு மாதிரி பார்க்கலாம். கொஞ்சம் பொசசிவாக இருக்கவங்க கூட அப்படி இருப்பாங்க. அவர் டாமினண்ட்டாக இருக்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன், உங்களை இங்கே உட்கார விட்டுருக்க மாட்டார். வீட்டில் சொல்லியிருந்தாரு, எதுக்கு ரெண்டு போகணும், போகாமே இருந்துட்டானே, நீ என்னை பற்றி போட்டு கொடுக்க தானே போகிறேன். சரி, நான் போட்டு கொடுக்கலாம், நீங்கள் மட்டும் வாய முடிட்டு சும்மா இருக்க போறீங்க, நீங்களும் தானே போட்டு கொடுக்க போறீங்க, ரெண்டு பேரும் ஓப்பனாக சொல்ல போகிற நம்ம விஷயத்தை பற்றி, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் தான் கன்வின்ஸ் பண்ணி அவர் கூட்டிகிட்டு வந்தேன். இது ஒரு நவீனமான ஒரு இஷ்யூ தான். போத் ஆஃப் தம் நோ வெரி வெல். ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருடைய பிரேக்கிங் பாயிண்ட் தெரியுது. அவங்க சொல்கிற மாதிரி இந்த வார்த்தையை சொன்னால் வாய முடிடுவான், இந்த வார்த்தையை சொன்னால் ஒய்ஃப் வாய முடிடுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் கிளவராகவே ஒரு கேம் ஆடுறீங்க. அந்த கிளவர்னஸை ஹாப்பினஸ்க்காக கன்வெர்ட் பண்ணால் பியூட்டிஃபுல்லாக. எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், பொது இடத்துல வந்து கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. உறவினர் நண்பர்கள் மத்தியில் வந்து நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், கம்முன்னு இருந்தாலே போதும். இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கும் தோணும். பட் கோஆப்ரேட் பண்ணுறது அவர் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு படித்த மனைவி இப்படி ஷார்ப்பாக ஸ்ட்ரைட்டாக பொது இடங்கள் இப்படி நடந்துக்கூடாது, இப்படிலாம் இது பண்ணக்கூடாது, நீ வந்து தேவையில்லாமல் பேசக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக சொல்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? அது கண்டிப்பாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, நான் படித்ததா வளர்ந்ததுல பார்த்தீங்கன்னா சித்தப்பாமார்கள் நிறைய இருந்தாங்க. ஸோ அவங்க குழந்தைங்கள் என் அண்ணனுக்கு கூடும்போது, ஸோ அப்படின்றப்ப அந்தளவு வந்து ஒரு எப்பவுமே ஒரு அண்ணன் தம்பியில் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்பவுமே இருக்கும். எனக்கு என் கூட பிறந்தவங்கிட்ட அந்தளவுக்கு கனெக்டிவ் கிடையாது. மற்றவங்க கூட வந்து அந்த கனெக்ஷன் எப்பவுமே இருக்கும். அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ தானே முதல் பையன், நீ கட்ட போனால் தான் மற்றவங்க எப்படி கரெக்டாக வருவாங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு எப்பவுமே ஒரு ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு கௌரவம் இருக்கும். இது அப்படி தலையில் இருக்கும். அங்கே இது உங்கள் ரெண்டு பேரும் இதில் தவறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. என்னன்னா, நீங்கள் பார்த்து வளர்ந்த பின்புலம் அப்படிங்கிறது, என் அம்மா எப்போதும் கதவுக்கு பின்னால் நின்றாள், அப்பா சொல்வது அத்தனையும் கேட்டாள். அப்படி தான் நீங்கள் பார்த்து வளர்ந்துருப்பீங்க. அதே மாதிரி என் வீட்டில் நான் மகாராணி போல இருந்தேன், நான் சொல்வது எல்லாவற்றையும் என் வீட்டில் கேட்டார்கள். இப்படி ரெண்டு தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு இண்டிவிஜுவல், ரெண்டு படித்தவங்க தனியாக சேர்ந்து வாழும்போது ஏற்படக்கூடிய நியாயமான பிரச்சனைகள் தான் உங்கள் ரெண்டு பேருக்குமே சந்திக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம், இது அகைன் விமனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இல்லை, ஆண்கள் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. என் அம்மா போல என் மனைவி இருக்க வேண்டும் என்று ஒரு கணவன் எதிர்பார்க்க முடியாது. அம்மா கட்டாயமாக வேற, மனைவி கட்டாயமாக வேற. உங்கள் அம்மா போல உங்கள் மனைவி ஒரு நாளும் இருக்க மாட்டார். அப்படி இருக்கவும் முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். நம்ம அப்பா இருந்தது மாதிரியே நாம் இருக்கணும், நம்ம அம்மா இருந்தது மாதிரியே என் மனைவி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா இன்னைக்கு அது சாத்தியப்படாதுங்கிறது தான் யதார்த்தத்தில் உண்மை. பட் இதுலேருந்து வெளியில் வர கொஞ்சம் டைம் வேணும். ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ். Very interesting, nice couple. All the best wishes. Thank you.